நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போதைய புதிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சிறுவன் கைது, அதைத் தொடர்ந்து விசாரணை என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்கள் விவரம். கடந்த சில நாட்களுக்கு நெல்லையில் டவுன் பகுதியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட நிலையில இந்த குறித்து முதல் விசாரணையில வக்பு வாரியத்துக்கு சொந்தமான ஒரு 32 சென்ட் நிலத்த பிரச்சனையில தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கதா அறிவிச்சு அவர் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில அவர் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு வச்சிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, வக்பு வாரிய நிலம் சம்பந்தமா ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும், தௌபிக் அதே மாதிரி அவரோட மனைவி நூருனிஷா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் அவரை கொலை மிரட்டல் விடுத்து தொடர்ச்சியா கொலை செய்ய போதா மிரட்டிட்டு இருந்த சூழ்நிலையில இதன் தொடர்ச்சியா தன் கொலை செய்யப்படலாம்னு சொல்லி அவர் முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தது பெரிய ஒரு விவகாரமாச்சு. இந்நிலையில அந்த வழக்கு தொடர்புடைய இருவர் ஏற்கனவே அவங்க நாங்கதான் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லி கொலை நடந்த அன்றே சரண்டரான போர்ல சரண்டரானாங்க. சரண்டரான நிலையில தொடர்ச்சியா போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருந்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடைய தௌபிக் போலீசாரை தாக்க முயன்றாங்க. எப்படின்னா, ரெட்டியார்பட்டி பகுதியில அவரை கைது செய்ய போகும்போது அவரை போலீசார் தாக்க முயற்சித்த அடிப்படையில அவர் போலீசாரால சுட்டு பிடிக்கப்பட்டதோடு இல்லாம அவரது மனைவியை தேடுறதுக்காக போலீசார் தனிப்படை அமைத்து 3 தனிப்படைகள் அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க. இந்நிலையில இதன் தொடர்ச்சியாக உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோர் மேல காவல்துறை தரப்புல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய 17 வயது மாணவர் ஒருவரை தற்போது டவுன் போலீசார் காவல் எடுத்திருக்கிறாங்க. காவல் எடுத்து இவருக்கும் கொலைக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தற்போது அவரை விசாரணை முடிச்சு இளஞ்சிறார் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்படுறதுக்குள்ள வாய்ப்பு அடைக்கப்படுறதா சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த அமைக்கப்பட்ட தனிப்படை வேற யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தற்போது வரை விசாரணை நடந்துட்டு இருக்குது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.